வணக்கம். சொல்ல மறந்த கதையில் சோழர்களின் படைத்தளபதியை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ராஜேந்திர சோழனின் படைத்தளபதியான அரையன் ராஜராஜனின் கதையை நம்ம பார்ட் 1 பார்த்துருந்தோம். அவர் எப்படி கங்கை கரையை நோக்கி தன்னுடைய படையெடுப்பை தொடர்ந்து நடத்தினார் அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். தமிழ்நாட்டிலிருந்து 10 லட்சம் பேர் கொண்ட படையோடு அரையன் ராஜராஜன் கங்கைக்கரை நோக்கி சென்றதை போன பதிவில் பார்த்துருந்தோம். இப்போ தொடர்ந்து அவங்களுடைய படையை எப்படி நடத்திட்டு போனாரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு தலைமை பொறுப்புக்கு தகுதியானவனா இருந்தால் மட்டும்தான் ஒரு 10 லட்சம் பேரையும் ஒரே எண்ணத்தோட வழி நடத்த முடியும். அது சாதாரணமாக இன்னைக்கு புறப்பட்டு நாளைக்கு வந்துட முடியுமா? இந்த காலத்துல இன்னைக்கு ஃப்ளைட் ஏறணுமா, கல்கத்தா போனோமா, நாளை கிளம்பி வந்தோமான்னு இருக்கலாம். அந்த காலத்தில் அப்படி இல்லைல்ல. படையெடுத்து போகிறோம்னா 5 வருஷம் ஆகும், இல்லை 6 வருஷம் ஆகும். திரும்பி எத்தனை பேர் திரும்ப வருவோம் தெரியாது, போரில் எத்தனை பேர் உயிர் பிழைப்போம் தெரியாது. இவ்வளவு சிக்கல்களுக்கு இடையில படை நடத்தினார்கள். அதுதான் கங்கைக்கரை படையெடுப்பு. நீங்கள் அதை மனசில் வச்சுட்டு இந்த வரலாற்றை அணுகணும். ஒரு வரியில் படிச்சிடறோம், ராஜேந்திர சோழன் கங்கையை வென்றான், இவ்வளோதான். ஒரு வரி தான் படிக்கிறோம். கங்கை கொண்டான் அப்படின்னு பேர் போட்டுட்டான் அப்படின்னு. அந்த ஒரு வரிக்கு பின்னாடி இவ்வளவு மனிதர்களின் துயரங்களும் துன்பங்களும் இருந்தது. அப்படி பல மனிதர்களின் கூட்டு முயற்சியில் கிடைத்த வெற்றி தான் தமிழ்நாட்டின் புகழை இன்னொரு படிக்கு உயர்த்தியது. பல மனிதர்கள் தங்கள் உயிரையும் பணயம் வைத்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணி தங்கள் சொந்த நலனை தியாகம் பண்ணி பெற்ற வெற்றி தான் தமிழகத்தின் புகழை உயர்த்தியது. அப்படி நிஜமா வாழ்ந்த மனிதர்களை, நாம் ரத்தமும் சதையுமா வாழ்ந்து தங்கள் தியாகத்தால் நாட்டை உயர்த்திய மனிதர்களை சொல்ல மறந்த காரணத்தினால்தான் இன்னைக்கு போலி தளபதிகள்லாம் உருவாகி உட்கார்ந்துருக்கிறான். தியாகம்னா என்னன்னு தெரியாது, வீரம்னா என்னன்னு தெரியாது, களத்தில் இறங்கி நின்று மக்களோடு மக்களாக போராடுவதுன்னா என்னன்னு தெரியாது. நம்ம யார் பின்னாடி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அதனாலதான் இந்த சொல்ல மறந்த கதையை சொல்லுகிறேன். இனியாவது இதை கூர்ந்து கவனியுங்கள், உங்களுக்குள்ள சொல்லிக் கொள்ளுங்கள், தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்கள், நினைவில் வச்சுக்கோங்க. போலி மனிதர்களை அடையாளம் காணுங்கள். நிஜமான மனிதர்களை கண்டுகொண்டு போற்றினோம்னா நாம நம்மளுடைய நாடும் உயர முடியும். தொடர்ந்து கதையை சொல்றேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்றேன் பாருங்க. அங்கிருந்து கிளம்புகிறார்கள். எங்கிருந்துன்னா காஞ்சிபுரத்திலிருந்து படை கிளம்புகிறது. படையோடு ராஜேந்திர சோழனும் வருகிறார். ராஜேந்திர சோழனும் படையோடு வருகிறார். எங்க வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோதாவரி நதிக்கரை வரையிலும் வருகிறார். கோதாவரி நதிக்கரையில் ராஜேந்திர சோழன் இந்த கரையில் நின்று கொள்ளுகிறார். கோதாவரி நதிக்கரையை கடந்து சோழ நாட்டின் பெரும்படை போகிறது. இந்த பக்க கரையில் நான் பாதுகாப்பாக நிற்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். படை அரையன் ராஜராஜன் தலைமையில் புறப்பட்டு போகுது. புறப்பட்டு போனால் வழி நெடுக போகிறதான். நேராக கங்கை கரைக்கெல்லாம் போயிட முடியல. அடுத்து கோதாவரியை கடந்தோடனே சக்கரகோட்டம்னு ஒரு ஊர், ஒரு நாடு. அதை இன்னைக்கு சித்திரகூடம் அல்ல சித்திரக்கூட்டா அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்குன்னா விசாகப்பட்டினம், ஆந்திராவின் விசாகப்பட்டினம் மாவட்டம் இருக்குல்ல, அதற்கு வடமேற்கே இருக்கிறது. பஸ்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னைக்கு. அதை விசாகப்பட்டினம் மாவட்டத்தில் இப்பவும் சித்திரக்கோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊர் தான் சித்திரகூடம்ங்கிற அரசு. அந்த அரசை நாகவம்சம்னு சொல்லி ஆண்டுது. அந்த நாகவம்சத்தோடு கடுமையான போர், அதில் வெற்றி வாகை சூடுகிறது. முதல் போர் சக்கரகோட்டம். சக்கரகோட்டத்தை வெற்றி கொண்ட பிறகு மதுரை கோட்டம், மதுரை மண்டலம்னு ஒரு ஊருக்கு. மதுரை மண்டலம்னா இன்னைக்கு ஒரிசாவில் இருக்கக்கூடிய மதுபன். ஒரிசாவில் மதுபன் ஒரு ஏரியா இருக்குது, அதுக்கு பேர் தான் இன்னைக்கு மதுரை மண்டலம்னு பேர். அந்த மதுரை மண்டலத்து அரசன் படையோட நிற்கிறான். அதை எதிர்த்து சண்டை போடுறாங்க. அங்கிருந்து ஜெயிக்கிறாங்க. அதை வெற்றி கொண்டு அங்கே எங்கெல்லாம் போர் நடக்குன்னா அந்த மதுரை மண்டலத்தில் நாமனைக்கோணம், பஞ்சப்பள்ளி ஆகிய இடங்களில் போர் நடக்கும். 3 இடங்களில் போர். அதுக்கப்புறம் தான் மதுரை மண்டலத்தை ஜெயிக்கிறாங்க. சும்மா அங்குலம் அங்குலமாக போராடி போராடி தான் கங்கை கரையை நோக்கி போனாங்க. அதை ஜெயிச்சாங்க. அதை ஜெயிச்சுட்டு ஆதிநகர் அப்படிங்கிற அடுத்த தேசம், ஆதிநகருங்கிறது பழைய மயூர் பஞ்ச அரசோட தலைநகரம். அதோட கிங்சிங் அப்படிங்கிற ஊருக்கு மேற்கே இன்னைக்கும் ஆதி நகர்னு தான் பேர் இருக்கு. அந்த ஆதிநகர அரசனோட சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அது ஒட்டர தேச அரசனுடைய நகரம். அந்த ஒட்டர தேசமும் கோசல நாட்டிலையும் 2 படைகளும் சேர்ந்து அந்த ஆதிநகரில் சண்டை போட வருது. 2 படைகளையும் முறியடிக்கிறாங்க. முறியடிச்சது மூலமாக ஒட்டர தேசம், கோசல நாடு கைப்பற்றப்பட்டது. இந்த கோசல நாடுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒட்டர தேசங்கிறது இன்னைக்கு இருக்கிற ஒரிசாவை தான் ஒட்டர தேசங்கிறது. ஒரிசாவோட படை. கோசல நாடுனா இன்னைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரிசாவுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய கங்கைக்கு தெற்கில் இருக்கக்கூடிய மகா கோசம் அப்படிங்கிற இடம். ஒரிசா இப்பவும் இருக்குது, இந்த இடங்கள்லாம் இப்பவும் இருக்குது. அதை ஆண்டு வந்த மன்னன் பேர் இந்திரரதன். இவங்க எல்லாத்தையும் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு முடிச்சுட்டு
போர்க்களத்தில் ஜெயிச்சான்னு நான் ஒரு வரியில் சொல்கிறேன். ஆனால் அந்த போர் வந்து எத்தனை நாள், 2 நாள் 3 நாள் நடந்தது. சக்கரக்கோட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு 1 மாதம் ஆச்சு. சக்கரக்கோட்டத்தை முற்றுகையிட்டு இருந்தாங்க. முற்றுகையிட்டு 1 மாதம் முற்றுகையிட்டு போரிட்டு கடைசியில் வீழ்த்தினாங்க. நான் உங்களுக்கு ஒரே வரியில் சொல்லிட்டு போகிறேன். அது பெரிய போர். இது வந்து மிக நீண்ட நாள் நடந்தது. ஆதி நகரை வெற்றி கொண்டானே அடுத்தால நின்றல. சொர்ண ரேகைன்னு ஒரு ஆறு, அந்த ஆற்றம் கரையோரமாக போகிறாங்க. தண்டபுத்தி அப்படின்னு ஒரு நாடு இருந்தது. இது எங்கே இருக்குது இப்போம்னா, இப்போ மேற்கு வங்காளம் இருக்குல்ல, அந்த வங்காளத்தின் மிதனபுரி அப்படிங்கிற ஊர் தான் அன்னைக்கு தண்டபுத்தின்னு பேர். அந்த தண்டபுத்தியை தன்மபாலன் ஒரு ராஜன் ஆண்டுகிட்டு இருந்தான். அவன் போர்க்களத்துக்கு வந்தான். அவனோடு போர். இப்போ இவனோட சண்டை போடணும்னா என்ன செய்யணும்னா, கங்கை ஆற்றை கிடக்கணும். இந்த கங்கை ஆற்றை எப்படி கிடக்கிறது? கங்கை பெரிய ஆறு. போகிறத அரையன் ராஜராஜன் கிடக்காம விடுவாங்களா? படகுலெல்லாம் போய் கிடக்க முடியாது. படகுல கிடந்தா அம்பு விடுவான்ட்டு என்ன பண்ணிட்டாரு, கொண்டு போன போர் யானைகளை வரிசையாக நிற்க விட்டாரு கங்கைக்கு உள்ள. யானை வரிசையாக நின்று இந்த கரையிலேருந்து அந்த கரை வரையும் யானையை நிறுத்திட்டு யானைக்கு மேலே வீரர்கள் நடந்து போய் அங்கே இறங்கி சண்டை போட்டாங்க. என்ன ஒரு யோசனை பாருங்க. யானை வந்து தண்ணிக்குள்ளே நிற்கும், அது பாட்டில் கங்கை ஏனாக இருந்தானே எதாக இருந்தானே அது கங்கை நீரை அது பாட்டில் சமாளிச்சுட்டு நின்றுது யானைகள். இந்த வலுவான போர் யானைகளை பாலமாக நிறுத்தி சென்று அரையன் ராஜராஜன் போரிட்டான். அதில் ஆள் அவர் தான் போனார். அதுதான் ஒரு உண்மையான தளபதியோட திறமை. அப்படிப்பட்ட அரையன் ராஜராஜனின் சாகசம் இன்னொன்று இருக்குது. கங்கைக்கரை எப்படி ஜெயித்தாங்க, அங்கேருந்து எப்படி கங்கை நீரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.